ஒரு செயலுக்கும் அசைவுக்கும் காரணம் தெரிகிற போது நமக்கு மனதுக்கு அமைதியே ஏற்படும். காரணம் தெரியாத போனா பல சிக்கல்களை மீண்டும் நாம் ஏற்படுத்துவோம். உதாரணமா இப்போ நான் பேசும்போது இருமல் வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய 300 பேரும் எனக்கு 300 மருந்துகளை மனசுல ஏற்படுத்திக்கிட்டு இருக்கேன். இது செய்தப்படுமே, அது செய்தப்படுமே, அது செய்தப்படுமே. அது மாத்திரம் போகாது. ஏன் அது காரணம் தெரியணும். இருமல் என்னன்னுட்டு இதுவரையில விஞ்ஞானம் ஓரளவு போயிருந்தாலும் அந்த மருத்துவ விஞ்ஞானத்துல இன்னும் கொஞ்சம் குறைபாடு. இந்த இறைவனுடைய சௌகரியத்துக்காக இயற்கையில சாப்பாட்டு குழாயும் காற்று குழாயும் ஒரே இடத்துல வச்சுட்டான். இந்த ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு இருக்கும் போது அது ஒன்னு அடைச்சிட்டு ஒண்ணு வேலை செய்யும். நாம கொஞ்சம் சில சமயத்துல ரொம்ப அலட்சியமாக இருந்து கொண்டு அதை கெட்டுடுறோம். அந்த ரெண்டு கூடுற இடத்துல புண்ணாக்கிடுறோம். அதிகமா பேசுறது அல்லது வேற ஏதாவது ஆகாத விஷயத்தை சாப்பிடுறது, அந்த மாதிரி புண்ணாக்கிடுறது. அந்த புண்ணாய் போச்சுன்னா என்ன ஆகும்னா, நாம காபி குடிக்கிறது அத வயிற்றுக்கு போறதுக்கு முன்னாடி லங்ஸுக்கு போயிடும். ஒரு சொட்டு போனா கூட அங்க இரையாற்று இருக்க விடாது. ஏன்னா அது சரியா மாறிடும். அதனால உடனே அதை நீராவி ஆக்கி வெளியே கிளப்பிடும். நீங்க எத்தனை சொட்டு போச்சோ அத்தனை சொட்டு நீராவியாக ஆகி வெளியில வர்ற வரைக்கும் என்ன ஆகும்? அதான் இருந்தது. அப்போ இது என்னைக்கோ தப்பு செய்துட்டோம், அது தொண்டை புண்ணாய் போச்சு. இப்ப கூட அத தண்ணி சாப்பிடுற போது கொஞ்சம் உஷாரா இருந்து அது இந்த பக்கமே போற மாதிரி இருக்க வரைக்கும் இருக்காது. கொஞ்சம் ஏமாந்தோம்னா வெடுக்குன்னு குடிச்சா புள்ள போயிடும். ஏன்னா அங்க புண்ணாய் இருக்குது. அப்போ புண்ணாகாதையே பார்த்து கொள்ளக்கூடிய அதுதான் இறை வழிபாடு. உடல்ல இயக்கிக் கொண்டிருப்பது இறைநிலைதான். அத மாலையில நான் விளக்குறேன். அதுக்கு ஒத்த முறையில நாம் செயல்படும் போதெல்லாம் அதுதான் இறை வழிபடுதல். இறைவனுடைய ஆற்றல் உடல் இயக்கம் நல்ல முறையில நடந்துட்டு வருது, சமுதாயம் நடந்துட்டு வருது, பிரபஞ்சம் நடந்துட்டு வருது. எந்த வகையிலையும் நேச்சுரல் ரீதம் கெடுக்காத நான் அதை அனுபவித்துக் கொள்ளணும் என்று தெரிந்தா அதுபடி நடக்கிற போது உணவு, துறக்கம், உழைப்பு, உடலுறவு, எண்ணம் எல்லாவற்றிலையும் அளவு முறை இருந்து அதை அனுபவிக்கிற போது எல்லாம் சரியா இருக்கும், பர்ஃபெக்டா இருக்கும் உடல் இயக்கம். இல்லைன்னா தடம் மாறும், அதான் துன்பம். அப்போ இறைநிலையினுடைய ஆற்றல் எப்படி செயல்படுதோ நாம் அதை பயன்படுத்தி கொண்டோமானால் இறை வழியே செல்றோம் அல்ல, அதுதான் இறை வழிபாடு.